என் மனைவி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிகுரல் சேனல். த ஒடிசி அப்படிங்கிற திரைப்படத்துடைய திரைப்படத்தை பார்க்க போறோம். தி ஒடிசி. கிறிஸ்டோபர் நோலன் இந்த பேருக்கு உலகம் முழுவதே மிகப்பெரிய ஒரு பிராண்ட் இருக்கு. படம் என்னமோ நாம் நோலன் படம் பார்க்கிறோம் என்ற அளவிற்கு பல கோடி ரசிகர்கள் கொண்ட நோலன் முதல் முறையாக ஒரு வரலாற்று கதையை எடுத்திருக்காரு. அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுமார் 3000 வருடத்திற்கு முன்பாக நடந்ததாக எழுதப்பட்ட இந்த கிரேக் நாவலை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த ஓடிசி என்ன கதை என்றால், 10 வருடங்களாக நடந்த த ட்ரோஜோர் வார் பிறகு ஓடிசி தன் குழுவுடன் தங்களுடைய நாட்டிற்கு திரும்புகிறார். அப்படி அவர் தன் நாட்டிற்கு செல்லும் வழியில் பல இன்னல்கள் அவரை நோக்கி வருகிறது. அந்த இன்னல்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து ஓடிசி தப்புகிறார். அதே நேரத்தில் ஓடிசி நாட்டில் ராஜாங்கத்தில் பல சர்ச்சைகள் நிகழ, இனி மன்னன் வரமாட்டார், நாம் ராஜ்யத்தை பிடித்து விடலாம் என பலர் போட்டி போட ஓடிசி மீண்டும் வருவார் என மகன், மனைவி என அனைவரும் காத்திருக்கின்றனர். இந்த தருணத்தில் தன் பயணத்தில் ஓடிசி சந்திக்கும் பிரச்சனைகளை கடந்து பல வருடங்கள் ஓடிசி தன் சொந்த நாட்டை வந்து அடைந்தாரா என்பதே இந்த படத்தோட கதை. மேட் டேமன் ஓடிசியாக வாழ்ந்துள்ளார். ஹாலிவுட்டில் ஃபேமஸ் காமெடி மீன் ஒன்று மேட் டேமனை காப்பாற்றவும் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லவும் பல மில்லியன் டாலர்கள் செலவு செய்கிறார்கள் என்று அதற்கு எந்த விதத்திலும் குறையில்லாத ஒரு கதைதான் ஓடிசி. இதில் இவர் தன் சொந்த நாட்டிற்கு திரும்பினாரா என்பதை கதையை கொண்டு அந்த மீமை மீண்டும் ரீகிரியேட் செய்துள்ளனர். நோலன் எப்போதும் சாதாரண ஒரு கதைகளை கூட தன் அசாதாரணமான ஒரு திரைக்கதையின் மூலம் ஆடியன்ஸை மிரட்டுவார். அந்த வகையில் இந்த ஓடிசியில் ஒரு ஃபேண்டசி வரலாறு கதையை தனக்கே உரிய ஸ்டைலில் ரியாலிட்டியாகவும் பிரம்மாண்டமாகவும் காட்டியிருக்கிறார்னு சொல்லலாம். இந்த படம் தொடங்கும் முன்பு நோலன் நேர்ந்தெடுத்த நடிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு கிரேக் நடிகர்கள் கூட இல்லை. ஹெலன் அக்காலிக்ஸ் கதாபாத்திரம் குறித்து பல சர்ச்சைகள் இருந்தாலும் நோலன் தன் மீது உள்ள நம்பிக்கையில் கடைசி வரை போராடி எல்லோருக்கும் பேச்சுக்கும் பதிலடியாக சிறப்பாக இந்த படத்தை தந்திருக்கிறார்னு சொல்லலாம். ஓடிசி எப்படி இந்த ட்ரோஜோர் போர் முடிந்து வீட்டிற்கு வந்தால் என்பதை நேரடியாக சொல்லாமல் நோலன் தனக்கே ஒரு உரிய பாணியில் நான் லீனியராக சொன்ன விதம் அருமையா இருந்துச்சு. அதிலும் ஓடிசி மகன் கதை கேட்பது, சூனியக்காரிடம் மாட்டியிருக்கும் ஓடிசி நினைவுகள் என கதைகளை கொண்டு சென்றதும் சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதே நேரத்தில் ஓடிசி திரும்பவும் போது பல கடவுள்கள், அதாவது கடல், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்ற கடவுள்களின் சாபம் தன் போர் வீரர்களை அவனாலேயே இழக்க நேரிடுவது போன்று காட்டியிருக்கிறாங்க. அதிலும் கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னிவெடியாக உள்ளது என்பது போல் ஓடிசி ஒரு கரை ஒதுங்கினாலே குறைந்தது 20 வீரர்கள் இறந்து விடுகிறார்கள். அப்படி ஆபத்து சூழ்கிறது. போர் முடிந்து முதல் கரை ஒதுங்கும் மாமிசம் சாப்பிடும் கடலின் மகன், பிறகு 20 அடி வளர்ந்த வீரர்கள், மனிதர்களை விலங்காக மாற்றும் பெண், சூனியக்காரி என ஒவ்வொன்றாக கதையை கொண்டு சென்றது நோலன் மேஜிக் தான். அதிலும் இதை இங்கே காட்ட வேண்டாம், அங்கே காட்டக்கூடாது என நோலன் திரைக்கதை என்றுமே நீங்க கிங்கு தான் அப்படின்னு சொல்ல வைக்குது. படம் மெதுவாகவே ஆரம்பித்தாலும் அந்த கொஞ்சம் ஸ்லோவா நகர்கிறது. ஆங்காங்கே ஆபத்துக்கள் வரும்போதெல்லாம் பதட்டமா இருக்கு. அதனால இது எல்லாருக்குமே ஒரு ஒர்க் ஆகுமா என்றால் டிரா தான். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் போன்ற பரபரப்பான வார் மூவி கமர்ஷியல் ரசிகர்களை பொறுமையை கண்டிப்பாக சோதிக்கும் தான். ஆனால் அவர்களுடைய கடைசி 45 நிமிடம் ரோலர் கோஸ்டர் ரைடு போல நோலன் காட்டி இருக்கிறது நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலாக படம் மிகவும் வலுவாக உள்ளது. ஒளிப்பதிவு, பின்னணி இசை, எடிட்டிங் எல்லாமே பிரமாதமா இருந்துச்சு. அதிலும் மனிதனை அந்த காப்பாற்றிய பன்றியாக மாற்றும் ஒரு காட்சி சிஜி பிரமிப்பு தான். பிளஸ் பாயிண்ட் சொல்ல போனா படத்துடைய நடித்த அனைவர்களும், திரைக்கதை, ஓடிசிக்கு வரும் ஆபத்துக்கள், அதை கடக்கும் காட்சிகள், டெக்னிக்கல் ஒர்க்கு, கிளைமேக்ஸ், இது எல்லாமே பிளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம் கொஞ்சம் மெதுவாக நகரும் காட்சிகள், அதுவே பொறுமையை சோதிக்க வைக்குது. கமர்ஷியல் சினிமா விரும்பிகளுக்கு இது பிடிக்குமா அப்படிங்கிறதும் தெரியவில்லை. மொத்தத்தில் இந்த தி ஓடிசி கிறிஸ்டோபர் நோலனுடைய திரைப்படம் நல்லா இருந்துச்சு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ஸ்கோர் 3.5/5. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்க. சினிகுரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சினிமா ரசிகர்களே, சினிமா கூத்துக்கு எங்க குரலு, இது சினி குரலு. ஆமா, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க.